தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வரும் சூழலில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் மலைப்பகுதிகளிலும் வட கடலோர மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 தினங்களுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில், சராசரி கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வட உட்கர்நாடகத்திலிருந்து குமரி கடல் பகுதிகள் வரை தென் உட்கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 4/8/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 5/8/2026 முதல் 8/8/2026 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும்.